மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்றைக்கு பத்திரிகையாளரை சந்தித்து திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படுகிற விஷயங்களாக மாறி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, விஜய் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவருக்கு நடந்த அவர் மெஜாரிட்டி எடுக்கலை. ஸோ அவர் மெஜாரிட்டியாக அலைஞ்சது, பல விஷயங்கள் ஆட்சி நடக்குமா, ஆட்சி உண்மையிலே அவர் முதல்வராக உட்காருவாரா, ஆட்சி கலைஞ்சிருமா, என்ன நடக்கும், ஜனாதிபதி ஆட்சி வந்துருமா அப்படின்னு தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பான கட்டத்தை எட்டியிருந்த அந்த சூழ்நிலையில ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினை போய் வீட்டில் சந்திச்சார். அவர் சந்திச்ச உடனே பல ஊகங்கள் நிறைய விஷயங்களை யூகங்களா நிறைய இமேஜினேஷன் பண்ணி நிறைய கற்பனை கதைகள்லாம் ஓட்டினாங்க. அதுல குறிப்பாக இந்த ரூட் மாஃபியான்னு சொல்லக்கூடிய விஜயனுடைய அந்த விஜய்க்கு ஆஸ்தான எல்லா விதத்தையும் செஞ்சு கொடுக்கிற தம்பி ஜெகதீஷுடைய ரூட் மாஃபியாவும், வாய்ஸ் ஆஃப் காமன் இந்த ஆதவ்னு ஒருத்தருக்கார்ல வளர்ந்து கட்டவன், இவர் இப்ப அமைச்சராயிட்டார், அவரும் சேர்ந்து நடத்துகிற அந்த நிறுவனங்கள் மூலமாக ஒரு பொய் செய்தி கட்டமைக்கப்பட்டுச்சு. என்ன பொய் செய்தினா, இந்த மாதிரி அவர் இந்த ஆட்சியை வரவிடாம தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஸ்டாலின் அவர்களோடு ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காரு. அவங்க சொல்லி போனாங்க, இவங்க சொல்லி போனாங்க, அமித்ஷா சொல்லி போய் பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்படின்லாம் நிறைய கட்டவிழ்க்கப்பட்ட கதையாக இருந்தது. இதுக்கு இடையிலேயே பாத்தீங்கன்னா அவர் முதலமைச்சராகவே வந்துட்டாரு. இதற்கு காரணம் திமுக தலைவர் ஸ்டாலின். திமுக தலைவர் ஸ்டாலின் கொடுத்த, அவரோடு நின்று அவர் கூட்டணியில வெற்றி பெற்ற அந்த ஆதரவின் தயவினாலதான், அந்த ஆதரவு கரத்தின் மூலமாக தான் மைனாரிட்டி அரசாக விஜய் அரசாங்கம் இன்றைக்கு பதவியேற்றிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மைனாரிட்டி அரசு தான். அது 106 இடங்கள் தான் இருக்கு அவங்களுக்கு. அதுதான் சிக்கலே. இப்ப இந்த சூழ்நிலையில இப்ப 106 உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்துடும். உண்மைதாங்க. ஏன்னா மெஜாரிட்டியில ஓட்டு போடணும்னா ஒரு சபாநாயகர் ஓட்டு போட முடியாது. அப்ப 106 தான். 107 108ல ஒன்னு ரிசைன் பண்ணிட்டாரு. கோர்ட் நீதிமன்றம் ஓட்டு போடாதுன்னு சொல்லிடுச்சு. அந்த கணக்குப்படி பார்த்தா கூட 105 தான் இருக்கு அவருக்கு. ஸோ மெஜாரிட்டி இல்லாத மைனாரிட்டி அரசாங்கம் தான் விஜயனுடைய அரசாங்கம். இன்னைக்கு வரைக்கும் அவர் பதவியேற்று இன்றோடு 7 நாட்கள் ஆகுது. 7 நாட்களும் ரீல்ஸ்ல மட்டும்தான் ஆட்சி நடக்குது. ரியலா ஒண்ணுமே நடக்கல. பூரா பொய் வதந்திய பரப்புற ஆட்களை ரொம்ப தெளிவா மறுபடியும் ஜெயிச்ச பிறகும் ஜெயிக்கிறதுக்கு தான் பொய் சொல்லி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி பூரா பொய் வதந்தி ரீல்ஸ் வீடியோ போட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச பிறகும் பாத்தியா, எங்க அண்ணன் வெள்ளை டவலை எடுத்துட்டாரு, சொன்ன உடனே நீக்கிட்டாரு, கான்வாய் போட்டாரு, மக்களுக்கு போக்குவரத்து இடையூறு கொடுக்க கூடாதுன்னு புது ரூட் போட்டாரு. இதெல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறதுப்பா. உங்க அண்ணன் அங்க இருக்கிறாரு, 17 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்காரு. ஏன் அவன் மெட்ராஸ்ல இருக்க வேண்டியதானே? பந்தா காமிக்கிறது, ஒரு பந்தா அந்த கான்வாய் மட்டும் தான் நடக்குது. இப்ப இதுக்கு ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம், அதை பரப்பி விடுறதுக்கு ஒரு கூட்டம். இந்த ரீல்ஸை ஒழிச்சாலே இவங்க லட்சணம் ஆனா ஒழிக்க கூடாது. அப்பதான் இவங்க லட்சணம் வெளியே தெரியும். மொத்தமா இவங்க லட்சணம் எப்ப வெளியே தெரியும்னா, அடுத்த பிள்ளைக்கு பேர் வச்சுக்கிறாங்கல்ல, யாரோ கொண்டு வந்த திட்டத்துக்கெல்லாம் இவர் பேர் வச்சுக்கிறாருல்ல. அது ரைட், ஓகே. இதெல்லாம் நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு, அது ஓரமா விட்டுறோம். இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய அவசர பத்திரிகையாளர் சந்திப்புக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரி பொய்ய பரப்பி வதந்தியை பரப்பி முதலமைச்சராக விஜய் வந்ததுல பொறாமை இருப்பதாகவும், ஏதோ ரஜினிகாந்துக்கு பிடிக்காத போன மாதிரியும், ரஜினிகாந்த் ஊரை விட்டே போயிடுற மாதிரியும் நிறைய கட்ட கதைகளை அவுத்து விட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. எனக்கும் அவருக்கும் பொறாமை என்பது வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். எனக்கும் அவருக்கும் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்குன்ட்டார். பெரிய அசிங்கம் இது. சின்ன பையன்ட்டாரு. விஜய் அவர்களை முதலமைச்சரா உட்கார்ந்துருக்காரு, அவரை நான் வாழ்த்திட்டேன். அவர் பதவியை அவர் வெற்றி பெற்று விட்டாருன்னு சொன்னவொன்னே எக்ஸ் தளத்துல வாழ்த்திட்டேன். ஏர்போர்ட்ல செல்போன் வச்சுக்கிறவங்களாம் பதில் சொல்ல முடியாதுன்ட்டார். அவர் ஏர்போர்ட்ல அவர் பதில் சொல்லாம போனதாக ஒரு செய்தி கட்டமைக்கப்பட்டது இல்ல, இது பூரா டிராமான்ட்டார். பத்திரிகையாளர்களே கிடையாது அவங்க எல்லாம். எனக்கு தெரியும் பத்திரிகையாளர் யாருன்னு. ஒரு செல்போனை வச்சுட்டு கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? அதனால சிரிச்சுட்டே நான் கடந்து போயிட்டேன். இப்போ நான் இந்த அவசர பத்திரிகையாளர் சந்திப்புக்கு சொன்ன வந்த நோக்கமே, என்னை குறித்து தவறுதலான செய்தியை, நான் ஏதோ விஜய்க்கு எதிராக செயல்பட்டது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அந்த மாதிரி தரங்கட்ட ஆள் நான் இல்லைன்ட்டார். இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். தரங்கட்ட ஆள் நான் இல்ல. எனக்கும் விஜய்க்கும் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கு. நான் ஏன் போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்தேன், அதை வச்சுதான் இவங்க எல்லாம் கற்பனை கதைகளை அள்ளி விடுறாங்க. நான் ஸ்டாலினை சந்தித்தது நண்பராக, 38 வருஷ நண்பர் அவர் எனக்கு. அவர் கொளத்தூர் தொகுதியில தோல்வி அடைந்து விட்டார் என்பதனால் அந்த மனவேதனையில் இருக்கிறவரை போய் ஆறுதல் படுத்தும் விதமாக நான் போய் மீட் பண்ணது நண்பர்களுக்குள்ள நடந்த சந்திப்பு.
இதை ஊதி பெரிதாக்குகிறார்கள். அந்த மாதிரி ஆள் நான் இல்ல, யாரோ சொல்றதை கேட்டு நான் ஆடுற ஆள் நான் இல்ல. நான் அரசியலுக்கு வந்தபோது நான் அரசியலில் நின்று இருந்தால் நான் முதலமைச்சராக இருப்பேன். அந்த செல்வாக்கு எனக்கு இருந்தது, மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. சூழ்நிலை காரணமாக நான் ஏன் வரலன்றதை வெளிப்படையா பல முறை சொல்லிட்டேன், நீண்ட அறிக்கையும் கொடுத்துட்டேன். மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை பேச வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சரை சந்திக்கிற திட்டம்லாம் கிடையாது. ஏன், எதுக்கு, தேவையில்லை. மக்கள் அவர்கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறாங்க, வந்துட்டார், மக்கள் அவரை எதிர்பார்க்கிறாங்க. அதை செய்தால் அவருக்கு நல்லது. ஒரு பொறுப்பான குடிமகனாக பதில் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். சும்மா தேவையில்லாம ரஜினிகாந்த் அவர்களை வச்சு இந்த ரூட் மாஃபியாவும் இந்த தேவையில்லாத கழிச்சடைகளும் ஏராளமான தப்பான வதந்திகளை பரப்பிட்டு இருக்கும்போது அவர் நேரடியாக வந்து பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா முதலமைச்சரா பதவியேற்று 7 நாள் ஆகுது. அதுக்கு முன்னாடியும் பத்திரிகையாளரை சந்திச்சதே கிடையாது. இப்பவும் பத்திரிகையாளர்களே சந்திக்காம மோடி வழியை பின்பற்றுகிற, பிரதமர் மோடி வழியை பின்பற்றி வருகிற நம்ம முதலமைச்சரா இருக்கிற விஜய்க்கு இந்த பதிலடி சரியான பதிலடி தான். காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் சொன்னார்ல, காலம் என்பது இப்ப பேசுறது இல்லை, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் என்பது இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு இவங்க பில்டப் பண்றதெல்லாம் அது எடுத்து வச்சுக்கும். ஒரு நேரம் வரும்போது பேசும், கண்டிப்பாக காத்திருந்து அது பதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு எல்லாரையும் முட்டாளாக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு பொய்கள் மட்டுமே உண்மைகளாக வெளியில வளம் வராது. ஒரு நாள் உண்மை வெளியில வரும்ல, அன்றைக்கு இந்த பொய் மூட்டைகளுடைய அத்தனை விஷயங்கள் அவிழ்க்கப்பட்டால் துர்நாற்றம் அதிகமா வீசும். ஏற்கனவே அது பயங்கரமா எங்க பார்த்தாலும் அது வர ஆரம்பிச்சிருச்சு. பதவியேற்ற 4 நாட்களுக்குள்ளாகவே 5 நாட்களுக்குள்ளாகவே 30 இடங்களில் கொலை கொள்ளைகள் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இவர் தான் முந்தைய ஆட்சி பத்தி நிறைய அப்படியே வாய் கிழியே பேசினார் விஜய். இப்ப என்ன பண்றது, இதற்கு யார் பதில் சொல்லுவா? சோ ரஜினிகாந்த் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டார். எனக்கு பொறாமல, ஒருவேளை கமலஹாசன் முதல்வராக இருந்தால் வந்திருக்குமோ, அப்ப கூட வந்திருக்காதுன்னு சிரிச்சுட்டே பதில் சொல்லிட்டார். இயல்பிலே கமலஹாசனும் ரஜினிகாந்த் தான் சமகால நடிகர்கள். அவங்களுக்கு தான் அந்த ஒப்பீடே நம்ம செய்ய முடியும். விஜய் போய் ஒப்பிட முடியுமா ரஜினிகாந்தோட? ரஜினிகாந்த் உயரம் என்ன, அவருடைய மரியாதை என்ன? உச்ச நடிகர்ன்றது வந்து 75 வயதிலும் ஒருத்தர் உச்ச நடிகரா இருக்கணும், அப்பதான் உச்ச நடிகர். 4 படத்தில் நடிச்சுட்டு வந்து தானே வந்து ரூட் மாஃபியா ஆளை வச்சுக்கிட்டு பில்டப் பண்ணிக்கிறது எல்லாம் பேரு உச்ச நடிகர் கிடையாது. விஜய் காசு கொடுத்து தன்னை வளர்த்துக்கிட்டாரு, ரஜினிகாந்த் தன்னை நம்பி வருகிற தயாரிப்பாளர்களுக்கு காசு கொடுத்து தன்னை வளர்த்துக்கிட்டாரு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஓடாத படத்தை ரீல்ஸ் மூலமா, எக்ஸ் தளத்தின் மூலமா பில்டப் பண்ணி தன்னை பெரிய ஆளா காமிக்கிற ஒரு நபரையும், மக்களால் கொண்டாடப்பட்டு தயாரிப்பாளரால் கொண்டாடப்பட்டு நஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கிற திறனோடு என்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு எல்லாருக்கும் கூப்பிட்டு காசை கொடுத்த ஒருத்தரால் அவர் தான் உச்ச நடிகராக இன்றைக்கு மக்களால் பார்க்கப்படுவார். இன்னைக்கு வரைக்கும் அதான் நடக்குது. ஸோ அது பொதுவாகவே ஒரு பழமொழிங்க. நீங்க வந்து இந்த விநாயகர் முருகர் பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க, மாம்பழ கதை. பழத்துக்காக உலகத்தை சுத்தி வரணும் ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல அந்த கதையை ஒப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. உண்மை வந்து ஊர் சுற்றி வருவதற்குள் பொய் உலகத்தையே சுற்றி வருதுன்னு சொல்லுவாங்க. நான் எதையும் குறிப்பிட்டுலாம் பேசலைங்க, நீங்களே புரிஞ்சுங்க நான் என்ன சொல்ல வரேன். ஆக ஒரு நாள் உண்மை என்பது வெளிச்சத்துக்கு வரும். எப்படி இந்த வெற்றி சாத்தியமாச்சு, எதன் மூலமாக இந்த வெற்றி சாத்தியமாச்சு, யாரெல்லாம் இதற்கு காரணம், அவர்களே இதெல்லாம் பூரா இப்படிதான் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு நாள் நடக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், நடப்பதை எல்லாம் பார்த்து தான் ஆகணும். இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் தன்னிலை ஒழுக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னா, அவரை குறித்து சோசியல் மீடியால அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. தேவையில்லாத ஏஐ போட்டோக்கள் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. பட் இதெல்லாம் அழகல்ல. இதை முதலமைச்சர் விஜய் கவனித்து ரசித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அவருக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும். அன்றைக்கு மிக கேவலமான நிலைக்கு தள்ளப்படுவார். இன்னைக்கு ஏதோ முதலமைச்சரா உட்காண்டா எல்லா மரியாதை மான மரியாதை கிடைச்சிரும்லாம் கிடையாது. வட்ட வாழ்க்கை. இன்னைக்கு மேல இருக்கவே நாளைக்கு கீழே இருப்பான், கீழே இருக்கவே நாளைக்கு மேல இருப்பான். நேற்றைக்கு அந்த பதவியில உட்கார்ந்தது மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனாலும் இன்றைக்கு அவர் கீழே இருக்காரு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கத்தான் தப்பு. இன்றைக்கும் அவர் தான் உங்க நாற்காலியை பிடிச்சிட்டு இருக்கார். முதலமைச்சர் விஜயனுடைய நாற்காலியை தாங்கி பிடிக்கிற சக்திகள் அனைத்துமே
தீய சக்தின்னு சொல்லப்பட்ட ஸ்டாலின் அவர்களோடு கூட்டணியில் நின்று ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்று சொல்லி வாக்களித்த மக்களுடைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தான் இன்னைக்கு உங்க நாற்காலியை பிடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப இதே மாதிரி ஏழ்ரை பண்ணி தேவையில்லாம எல்லாத்தையும் போய் பரப்பின்னு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு அராஜகமா நம்ம ஜெயலலிதா அவர்கள் பண்ணாங்க பாருங்க. 91, 96 காலகட்ட காட்டாட்சி சர்வாதிகார ஆட்சி மாதிரிலாம் சீன் போட்டு ரீல்ஸ் கவர்மெண்ட் மட்டுமே நடந்தா நாற்காலி பிடிச்சுக்கிறவங்களாம் விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்? நாற்காலி தூக்கி பிடிச்சிருக்கிறாங்க. இப்ப ஏதோ 25 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க, நமக்கு ஓட்டு போட்டாங்க, அதிமுக பிரிச்சிட்டோம்னு நினைக்கிறீங்க. அதே ஆப்படிக்கிற மாதிரி இருக்குது. நீதிமன்றத்துக்கு போனா 25 பேரோட பதவி தப்பாது, காலி ஆயிடும். எலெக்ஷன் வரும். இன்னைக்கு விசில் அடிச்ச மாதிரிலாம் அங்க 25 தொகுதியில விசில் அடிக்க முடியாது. ஏன்னா மக்கள் இந்த 5 நாள்ல 6 நாள் 7 நாள்ல ஆட்சியிலே உங்க லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. சொன்னது பூரா பொய் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. வாய்க்கு வந்தது அள்ளி விட்டதுன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன நிர்வாகம் பண்றதே தெரியல. நிர்வாக சீர்கேடா இருக்குது ஒரு வாரமா. ஆனா தானே சோறு டிஃபன்ல எடுத்துட்டு வந்து சாப்பிடறான்னு ஒரு பில்டப். எவனாவது ஒருத்தன் உலகத்திலே எவனாவது ஒருத்தன் தான் டிஃபன்ல சாப்பிட்றத போட்டோ எடுக்க அனுமதிப்பானா? ஒரு பதவி என்பது, முதலமைச்சர் பதவி என்பது கண்ணியமிக்கது. கண்ணியமிக்க பதவியில எதை செஞ்சாலும் அதுல ஒரு போட்டோ எடுத்து ரீல்ஸ் எடுத்து வீடியோ எடுத்து போடுறவன் முதலமைச்சராக பதவியில வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவாரா? ரீல்ஸ் எடுக்கிற ஆபீஸா முதலமைச்சர் ஆபீஸா மாத்துவாரா? இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. சோ அந்த அடிப்படையில தான் சொல்றேன், இந்த 25 பேருடைய நிலைமை அதிமுக வந்து சிவி சண்முக வேலுமணிலாம் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாயிடுச்சு அவங்க நிலைமை. அது தனி வீடியோவா நான் பேசுறேன். சோ இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சினுடைய சாராம்சம், விஜய் அவர்களுக்கு அவருடைய அந்த ரீல்ஸ் மாஃபியா கும்பலுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவருக்கும் எனக்குமான ஒரு பெரிய பாண்டிங் இருக்கு, பழக்கம் இருக்கு, நட்பு இருக்கு. நட்பை மதித்து சோகத்தில் இருக்கும் போது ஆறுதல் சொல்ல போன நானுட்டார். முதலமைச்சராக ஜெயலலிதா பதவியேற்பு விழாக்கு என்ன அழைச்சாங்க, நான் போனேன். அதிலே பதில் தெரிஞ்சிருச்சு, அழைப்பு கொடுக்கலன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜயை கொஞ்ச நாள் ஆள விடணும். அப்பதான் அவருடைய ஒரிஜினல் முகம் இந்த மக்களுக்கு தெரியும். எந்த மக்கள்லாம் அவரை ரொம்ப ஆபத் பாந்தவன், கடவுள், அப்படியே மாற்றத்தை கொண்டு வர மனுஷன் அப்படின்னு நம்புறாங்களோ, அப்படி ஒரு பொய் பரப்புரை வந்ததோ அது இவர்கள் செயல்பாட்டிலே வெளிச்சத்துக்கு வந்துடும். அன்னைக்கு நீங்க யாரும் நான் யாரும் பேச வேண்டியதே இல்லை. எந்த மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அதே மக்கள் திருப்பி அடிப்பாங்க. அந்த காலம் ரொம்ப தூரத்துல இல்லை, ரொம்ப ஆண்டுகள்லாம் காத்திருக்க வேண்டியது இல்லை. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் சொன்ன மாதிரி தான், 4 மாசம் தான், இன்னும் 4-5 மாதங்களில ஒரு பெரிய மாற்றத்தை மீண்டும் தமிழ்நாடு சந்திக்கும். அதுக்கு முன்னாடி திருச்சி கிழக்கிலே அந்த மாற்றத்தை நீங்க எல்லாம் பார்ப்பீங்க. திருச்சி கிழக்கில் யார் தேர்தலில் நின்றாலும் விசில் சத்தம் அங்க வரவே வராது. நீங்க என்ன எழுதி வச்சீங்க, இப்படிதான் சொன்னீங்க, ஆனா விசில் தான் அடிச்சுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா போலியாக போலி பிம்பத்தை உருவாக்கி நீர்க்குமிழி மாதிரி இப்ப அது பாத்தீங்கன்னா பளபளப்பா இருக்கும். நீங்க வானவில் பார்த்திருக்கீங்களா? மழை வருவதற்கு முன்னாடி வானவில் ஒன்று வரும் பாருங்க. அந்த வானவில்ல 7 வர்ணம் இருக்கும், பளிச்சுன்னு தெரியும், ரொம்ப ரசிக்கத்தக்க வகையில் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல காணா போயிடும். சூரியன் மேல எழும்பி வந்துச்சுன்னா வானவில் காணா போயிடும். இதுதான் நடக்கும். வானவில் மாதிரி கலர் கலரா ரீல் விட்டுன்னு இருக்கானுங்க. இந்த ரீல் ஆட்சி விரைவில் முடிவுக்கு வரும் அப்படின்றதுல ஆணித்தரமான நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய வந்துருச்சு. அதான் எங்க பார்த்தாலும் அவங்களே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எங்க பார்த்தாலும் ரீல்ஸ், முன்னாடிலாம் இவங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க, தாவேக்கா விசிலடிச்சாங்குஞ்சுகள் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கோம், பொய் பரப்பிட்டு இருக்கோம். இப்போ ஒரே ஒரு அம்மா போட்டுச்சு ரீல்ஸ் ஆட்சிக்கு பிறகு, நீங்க 2500 ரூபாய் தர வேணாம், நீங்க யாரும் வந்து நீங்க நல்லா ஆட்சி பண்ணா போதும், 6 சிலிண்டர் வேணா, நாங்களே உழைச்சி சம்பாதிச்சுக்கிறோம்னு மைக்கு வச்சுக்கணும் ரீல்ஸ் போட்டுச்சு ரூட் மாஃபியா மூலமா. அதுக்கு பதிலடி கொடுத்தாங்க பாருங்க, செருப்படுத்த அடிக்கல, அது மட்டும் தான் செய்யல, பாக்கி அடி அடி அடின்னு வெளுக்கிறாங்க சோசியல் மீடியால. இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு, காத்திருப்போம், நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த கோடைங்க வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா இது போன்ற பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.